மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக அனைத்துலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்துலக மகளிர் தினம் பெண்ணின் பெருமையை எடுத்து கூறவும், பெண்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டவும், பெண்களே நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள், அதை நினைவுபடுத்தவும் உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? சுதந்திரமாக வாழ்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான். சுதந்திரம் என்று சொன்னால் ஒரு பெண் தனித்து வாழ முடியுமா இருக்க வேண்டும். ஒரு வீதியிலே அவள் நள்ளிரவு 12 மணியிலும் அவள் தனித்து நகைகளை அணிந்து கொண்டோ நகைகளை அணியாமலோ, ஒரு இளம்பெண், ஏன் இளம்பெண் என்று சொல்ல வேண்டும், ஒரு முதுமையான பெண்ணாகவோ அல்லது சிறுமியாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு பெண் பிள்ளை தனித்து போக முடியுமா? தனித்து ஒரு பாதையில் அல்லது ஒரு வீட்டிலே ஒரு பெண் தனித்து வசிக்கின்றாள் என்றால் அவள் என்றோ ஒரு நாள் அனாதை பிணமாக கிடக்கின்றாள். அனாதை பிணமாக அவள் இயற்கை மரணம் அடைந்தால் பரவாயில்லை, பாலியல் துஷ்பிரயோகங்கள் செய்யப்பட்டு அவள் சூறையாடப்பட்டு சித்திரவதைகளுக்கு ஆளாகி அவளுடைய உயிர் பிரிந்திருக்கிற சம்பவங்களை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். நேரடியாகவும் கண்களால் பார்த்திருக்கிறோம், பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலம் கேள்விப்பட்டும் இருக்கிறோம். இந்த நிலைமையிலே இந்த பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியை, அவாக்கு கணவன் இறந்து விட்டார், குழந்தைகளும் இல்லை, தனித்துத்தான் வசித்து வந்தார். ஆனால் சில தினங்களாக அவளுடைய வீடு கதவு பூட்டி இருந்தது. ஒரு வாரத்துக்கு மேல்தான் அயலவர்களோடும் வீட்டோடைய பெரிதாக ஒரு இடம் போவதில்லை. அதனால் பல நாட்களின் பின் அவை காணவில்லை. வீடு பூட்டி இருக்கின்ற ஒரு சந்தேகம் வந்து அறிவிட்டு பார்த்தால் உள்ளே இறந்த நிலையில் மோசமான உடல் சிதைவுகளோடு காணப்பட்டாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஏனென்றால் எனக்கு உண்மையில் பாடசாலையிலே மற்றவர்கள் என்னென்ன கருத்து சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல நண்பியாக இருந்தாள். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற, எனக்கு வழிகாட்டுகின்ற, ஒரு துணிச்சலை தருகின்ற ஒரு ஆசிரியை. ஒரு கோழையாக துவண்டு விழுகின்ற ஒரு கொடிக்கு எப்படி ஒரு கொழுகொம்பு உறுதியாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அவவும் எனக்கு இருந்தாள். துன்பம் என்ற வேளையில் வைத்தியசாலையில் இருந்த நேரமெல்லாம் வந்து பலதரம் பார்த்திருக்கிறா. ஆனால் அப்படியான ஒரு ஆசிரியை அவருக்கு மட்டுமில்லை, நாங்கள் நிறைய பார்க்குறோம். சிறு குழந்தைகள், 3 வயது பெண் குழந்தை, 7 வயது பெண் குழந்தையும் எமது நாட்டில் மட்டுமல்ல, எல்லா உலகத்தின் அனைத்து நாடுகளிலும், எந்த மதமாக இருந்தான, எந்த மொழியாக இருந்தான, எந்த சமயமாக இருந்தா என்ன, பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னுமே பூரணமாக இல்லை. பூரணமாக என்றால் மிக ஒரு 50% கூட பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாம் ஏதோ மகளிர் தினம், சிறுவர் தினம், முதியோர் தினம் எல்லாம் கொண்டாடப்படுகிறதெல்லாம் உலகத்தில் ஒரு நாளைக்கு. ஆனால் வெறும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதால் மட்டும் பெண்களுடைய சுதந்திரமோ பெண்களுடைய பாதுகாப்போ உறுதி செய்யப்படாது. மற்றது பெண்களுக்கு சுதந்திரம் என்றவுடன் ஓப்பின் விசா மாதிரி பெண்கள் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம், தாமே தமது தலையில் மண்ணள்ளி போடுவது போல் சில பெண்கள் தமது வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள். எனவே ஒரு பெண்ணுக்கு தன்னை பாதுகாக்க தெரிய வேண்டும். தன்னை என்றால் தானாகவே ஆற்றுக்குள் முதலைக்குள் இறங்கி காலை கொடுத்து விட்டு பிறகு கூப்பாடு போடுவதில் அர்த்தமில்லை. அதுபோல் ஒரு பெண் இந்த வழி தவறான வழி, எது சரியான வழி என்பதை தானே தன்னுடைய சுய அறிவு மூலம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். பெண் தப்பான பாதையில் போனால் நிச்சயமாக அவளுடைய முடிவும் துர்மரணமாகவோ கேவலமான மரணமாகவோ தான் பெரும்பாலும் இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நல்ல பெண்கள், ஒழுங்காக வாழ்ந்த பெண்களுடைய வாழ்க்கையின் முடிவு கூட துயரமாக அமைகிறது. இது எல்லாம் அவர்கள் கொண்டு வந்த பலனா விதியா எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுதந்திரம் பெண்களுக்கு வேணுமென்றால் பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். பெண் தன்னை பாதுகாக்க அறிந்திருக்க வேண்டும். தன்னையும் பாதுகாத்து தற்காத்து தற்கொண்டாள் பெருமையாக பெண் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.